ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஃப் ரியாலிட்டி சேனல். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொடை கிளாத்தில் வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி 2 வீடியோ போட்டிருந்தேன். இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆவதாக வந்து அந்த கம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் பண்ணாமல் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொடை கம்பி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. தூக்கி போடவே மனசு இல்லை. பாருங்கள் எந்த அளவுக்கு லென்த்தாகவும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து இப்போ சூப்பராக ரீயூஸ் பண்ணலாம். இப்போ இந்த கம்பியை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டூல்ஸ் வச்சு இந்த மாதிரி நீங்கள் வெளியில் இழுத்துக்கோங்க. என்னால் வந்து பார்த்தீங்கன்னா, இதை இழுக்கவே முடியல. அதனால் எங்கள் வீட்டுக்கார்ட்ட தான் ஹெல்ப் கேட்டு இந்த மாதிரி நான் ஒவ்வொரு கம்பியாக இந்த மாதிரி வெளியில் எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இதே மாதிரி எல்லா கம்பியும் நம்ம வந்து வெளியில் எடுத்துட்டோம். பாருங்கள் இத்தனை கம்பி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த கம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு கம்பியாக இந்த மாதிரி கட்டிங் பிளேடில் எஸ்கோக்கி மாதிரி நீங்கள் வந்து வளைச்சி விட்டுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு கம்பியாக வந்து ஊக் மாதிரி இந்த மாதிரி நம்ம வளைச்சிக்கலாம். உங்களுக்கு சின்னது பெருசு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கம்பி சின்னதாகவும் 4 கம்பி பெருசாகவும் வளைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கம்பியெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லென்த்தாக ஒரு வந்து கம்பி கொடுத்துருப்பாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த எட்ஜஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோன்னா இதெல்லாம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஓப்பன் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்ப்ரிங்கு அப்புறம் லாக்கு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே நம்ம எடுத்துட்டோன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ப்ளைனாக ஒரு கம்பி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கு. இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். பாருங்கள் நல்லா லென்த்தாக இருக்குது. இப்போ இந்த வேஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங்கையும் நம்ம வந்து எடுத்து வைக்கலாம். இது எதுக்காவது யூஸ் ஆகும். சைக்கிளுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்ஜஸில் இந்த மூடியை நான் மறுபடியும் இந்த மாதிரி நான் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓப்பன் ஆகாத மாதிரி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு ஸ்க்ரப்பு வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பழைய ஸ்க்ரப்பு தான். நீங்கள் வந்து புதுசு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரப்பை இந்த நடு சென்டரில் வச்சு இந்த மாதிரி நம்ம மூடி போட்டுக்கலாம். இப்போ வீடியோ பார்க்குற சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். இதை நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து உயரமாக இருக்கிற டைல்ஸை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தேய்ச்சி கழுவுறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட் எட்டாத இந்த மாதிரி கிச்சன் சிங்க்குக்கு மேலே இந்த மாதிரி இருக்கிற டைல்ஸில் நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்ம வந்து சோப்பு தண்ணி நல்லா நினச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி கழுவிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு கொடையில் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூம் டைல்ஸு அப்புறம் நீங்கள் வந்து எதுக்காக வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதோட கிச்சன் டவல் இருந்தாலும் இதில் நீங்கள் மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா ட்ரை ஆகிறதுக்கு இந்த மாதிரி தொடச்சிக்கலாம். இந்த மாதிரி தூசி வந்து தட்டுறதுக்கு எதுக்காக வேணாலும் நீங்கள் வந்து மல்டி பர்ஃபார்மன்ஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எங்கே வேணாலும் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே நம்மளுக்கு சின்ன இடம் தான் தேவைப்படும். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கம்பியெல்லாம் எடுத்திருக்கேன். இந்த ஊக் மாதிரி நம்ம வந்து வளைச்சி வச்சுருக்க கம்பியை நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம வந்து விண்டோவில் வந்து மாட்டி விட்டுக்க போகிறோம். இப்போ எங்கள் வீட்டில் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பக்கத்துலேயே வந்து கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே ஜன்னல் இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கரண்டி வடிகட்டு இது மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து மாட்டி விட்டுக்கிறேன். சாப்பிங் போர்டு, வடிகட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி டீ கப்பு உங்களுக்கு என்னென்ன வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இதில் நீங்கள் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் நல்லா லுக்காகவும் இருக்கும். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆணி அடித்து ஸ்டாண்டெல்லாம் வந்து ஆன்லைனில் வாங்க தேவையில்ல. இந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம வெயிட்டான பொருளும் நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாம். நான் ஒவ்வொரு பொருளாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாட்டி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி தோசை தவா இந்த மாதிரி ஐட்டமும் வந்து நம்ம இதில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் பார்க்குறதுக்கு நல்லா லுக்காகவும் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை நீங்கள் ரூம்லேயும் வந்து யூஸ் பண்ணலாம். உங்கள் ஹேண்ட்பேக்கு, ஹேர் பேண்டு, அப்புறம் குழந்தைங்களோட பெல்ட்டு இந்த மாதிரி ஐட்டமும் நீங்கள் வந்து இதில் சூப்பராக வந்து ஹேங்கிங் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். மல்டி பர்ஃபார்மன்ஸாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம்.